கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் ஷாங்காய் செல்லும் வழியில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான MH386 விமானம் நேற்று KLIA விமான நிலையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து இரவு 9:14 மணிக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் கேபின் அழுத்த பிரச்சினை, அதாவது கேபின் பிரஷர் இஷ்யூ ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி அது கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்துக்கே திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது. வானில் 70 நிமிடங்கள் பறந்த பின் அது பாதுகாப்பாக கோலாலம்பூர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. முன்னதாக ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலிருந்து கோலாலம்பூர் வந்து கொண்டிருந்த MH128 விமானமும் ஆஸ்திரேலியாவின் வடக்கே ASP விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது.